அதனால் இந்த தை மாதத்தில் தென் மாவட்டத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. புயல் பாதிப்புகள் திடீரென்று ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் காட்டுகிறது. மின்சார உற்பத்தி, மழையால் சேதமாகக்கூடிய அமைப்புகள், மழை வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத இடங்களிலெல்லாம் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வறட்சி பிரதேசங்களிலெல்லாம் கூட வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா. அதேபோல் சேலத்தில் சூறாவளி காற்றுடன் மழை வர வாய்ப்பு உண்டு என்று காட்டுகிறது. அகத்தியர் மலையில் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதீதமாக இருக்க வாய்ப்புகள் காட்டுகிறது. சென்னை வடகிழக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் உருவாகி அதனால் சிறு சிறு பாதிப்புகள் பெரிதாகாமல் நம் முன்னாடியாக எச்சரிக்கையுடன் இருக்கு. ஏன்னா இப்போ வானிலை அறிக்கையெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது.